வாசல் கதவுகள் வலிமையாக இருந்தாலும் யார் உள்ளே வரலாம் வரக்கூடாது என்பதை தீர்மானிப்பது யார்? காவலாளர்கள். ஒரு 52 நாளுக்கு முன்னாடி இவர்கள் அலங்கத்தை, சுவரை கட்ட ஆரம்பித்தார்கள். இவர்கள் சுவருக்காக நின்றார்கள். எப்படியாவது சுவரை கட்டணும் அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப கட்டி முடித்தாயிற்று. சுவர்கள் இவர்களுக்காக நின்று கொண்டிருக்கிறது. சுவர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும். அது தன் வேலையை சரியாய் செய்யும். இப்பொழுது சுவரில் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் மீதி இருந்தது. கதவு போடப்பட வேண்டும். அந்த கதவையும் இப்பொழுது போட்டாயிற்று. கதவும் தன் வேலையை சரியாய் செய்யும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது ஏதோ ஆட்டோமேட்டிக் கதவு கிடையாது. ஷாப்பிங் மால்லாம் போனீங்கன்னா நீங்க அப்படி பக்கத்துல போனாலும் என்ன செஞ்சிடும்? திறந்துரும். சரியா? ஆனா ஒண்ணு, அந்த கதவுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க எப்படி போனாலும், குளிக்காம போனாலும் கதவை திறந்து விட்டுரும். குளிச்சுட்டு போனாலும் கதவை திறந்துரும். நீங்க ஒரு நாய் வேஷம் போட்டு போனாலும் கதவை திறந்து விடும். ஒரு நாயே போனாலும் அது திறந்து விட்டுரும். அந்த கதவுக்கு அப்படித்தான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. யாராவது ஒருத்தர் வர்ற மாதிரி ஒரு உருவம் தெரிந்து விட்டால் போதும், அது சென்சாரை வச்சுக்கிறோம். ஒரு எலி போனா கூட திறந்து விட்டுரும். அதுக்கு தேவை என்ன? கதவை திறக்குதல், மூடுதல், அவ்வளவுதான். ஆனால் இங்கு வாசல் காக்கிற 2 பேரை இவர் அழகாய் நியமித்திருக்கிறார். அங்கு பாருங்க, அந்த இடமும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. 3வது வசனத்துல வாசிங்க. அவர்களை நோக்கி, வெயில் ஏறு மட்டும் எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம். நீங்கள் நிற்கும் போதே கதவுகளை சாத்தி தாழ்பால் போட்டு, எருசலேமின் குடிகளில் காவலாளர் அவரவர் தங்கள் காவலிலே அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டும் என்றேன். பட்டணம் விஸ்தாரமும் பெரிதுமாய் இருந்தது. அதற்குள்ளே ஜனங்கள் கொஞ்சமாய் இருந்தார்கள். வீடுகளும் கட்டப்படவில்லை. இங்கு காவலாளர்கள் ஏற்படுத்தப்படுகிறார்கள். முக்கியமாய் எருசலேமின் வாசல். அதிகமாய் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய ஒரு இடம். அங்குதான் தேவாலயமும் இருக்கிறது. எல்லாமே அங்கதான் இருக்கு. சோ எல்லாருடைய கண்ணும் அங்கதான் இருக்கு. அப்ப எருசலேமின் வாசல் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதை காவல் காக்கக்கூடிய பொறுப்பு, விசாரணை செய்யக்கூடிய பொறுப்பு எல்லாமே இவர்கள் மீது வந்திருக்கிறது. இப்ப இவங்களுக்கு ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்படுகிறது. இந்த நேரத்துல தான் திறக்கணும். வெயில் ஏறியதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன செய்யணும்? திறக்கணும். இன்னும் தொடர்ந்து வாசித்தோம்னா, நீங்கள் ஓய்வு நாள்ல கூட என்ன செய்யக்கூடாது? எதையும் இது பண்ணக்கூடாது. இப்ப இவர்களுக்கு ஒரு தகுதி கொடுக்கப்பட்டிருச்சு, சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ எனக்கு அன்பானவர்களே, இது நமக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற சபையை அப்படியே பிரதிபலிக்கிறதா இருக்கு. தேவனுடைய வசனம் எப்பொழுதுமே வேலை செய்யக்கூடியது. ஆனால் அந்த வசனத்தை வசனமா எடுத்து நாம் போதிக்கிறோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் வசனத்தை அவமாக்கி போடுகிறீர்கள். அப்படின்னா நீங்க வசனத்தை டயலூட் பண்ணிடுறீங்க, கலந்துறீங்க. தண்ணீரோடு வசனத்தை என்ன பண்ணிடுறீங்க? கலந்து விடுகிறீர்கள். அது வேலை செய்யாமல் போய் விடுகிறது. சபையை தாக்க ஓநாய்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக உள்ளன. காவலாளர்களாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உண்மையான ஆடுகளுக்கு அதே சமயத்துல கதவை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? திறக்க வேண்டி இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்குங்க. உண்மையான ஆடு எது என்பதை கண்டறிந்து வாசலை திறக்க வேண்டும். எது ஆடு மாதிரி வேஷம் போட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து வாசலை என்ன செய்யணும்? அடைக்க வேண்டி இருக்கு. ஓனாய் வந்துருச்சுன்னா அது நமக்கே தெரியும், ஐயோ இது ஓனாய். ஆனால் ஓனாய் ஆடு வேஷம் போட்டு வந்தாதானே பிரச்சனை. அப்ப இன்றைக்கு நம்ம சபையை எப்படி காத்து கொள்ளுகிறோம்? இன்றைக்கு யார் ஓனாய்? எப்படி தெரிந்து கொள்ளுவது? இயேசுவை தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் ஓனாயா? இல்ல கிறிஸ்தவ மார்க்கமே பொய் என்று சொல்லுகிறவர்கள் ஓனாயா? இல்ல இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கவே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் ஓனாயா? நீங்களே யோசிங்க. இவர்கள் எல்லாம் ஓனாயா? தேவன் சொன்ன ஓனாய் இவர்கள் அல்ல. இவர்கள் நமக்கு எந்த விதத்திலும் பாதிப்பும் அல்ல. இவர்களால் எந்த பாதிப்பும் இல்லை. இவர்கள் எந்த விதத்திலும் என்னை பாதிக்க முடியாது. ஏன்னா இவங்க ஓனாயாகவே வருகிறார்கள். நான் ஓனாய் தான்ப்பா, உனைய கடிச்சு குதறதான் வந்திருக்கிறேன் அப்படின்னு வர்றாங்க. இந்த கிறிஸ்தவ மார்க்கம் பொய்ன்னு வர்றாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கலன்னு சொல்றாங்க. உன் பாவத்திற்கு ரட்சிப்பு அவரிடத்துல இல்லை என்று சொல்லுகிறார்கள். இன்னும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. இவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. யாரால பிரச்சனை? அவர்கள் என் நாமத்தை தரித்து உங்களிடத்தில் வருவார்கள். ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு என்ன செய்வார்கள்? உங்களிடத்தில் வருவார்கள். இயேசுவின் நாமத்தை கொண்டு வருகிறவர்கள், இயேசுவானதான் ரட்சிப்புன்னு சொல்றவங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார்னு சொல்லுவாங்க. இன்னும் இயேசு கிறிஸ்துவை என்னெல்லாம் உயர்த்துவார்களோ எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படியே லைட்டா உங்களை டீவியேட் பண்ணுவாங்க. ஆங்காங்கு விசுவாசத்தை விட்டு என்ன செய்வார்கள்? வழிவிலகச் செய்து விடுவார்கள். ஒரு சாத்தானுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படவில்லை அப்படின்னு சாத்தான் நம்ம கிட்ட வந்து போதிக்க மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவரா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லைன்னு சாத்தான் அப்படி போதிக்க மாட்டான். பாவத்தை குறித்து பயத்தையும் எச்சரிப்பையும் டயலூட் பண்ணுவான். இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார்? பாவத்திற்காக. நீங்க புதிய ஏற்பாடு சபைகள் எல்லாம் எல்லா இடத்துலயும் பாருங்க,
பாவத்திற்காக வன்மையாய் விசுவாசிகளை கண்டித்து எழுதப்பட்டிருக்கும். எச்சரிப்பின் வசனங்கள் பாவத்தை குறித்து அதிகமா இருக்கும். நீங்கள் இப்படி நடங்க என்று ஃபுல்லா இருக்கும். இப்ப வழி விலக செய்கிறது அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கங்கிறது அல்ல. அவர் மரிச்சிட்டாரு, அவ்வளவுதான். என்ன 2 பாவம் தானே, அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை என்பதை மறைமுகமாக நமக்குள் புகுத்தி இருப்பான். ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒன்னும் கவலை இல்லை. கடைசி நாம அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நம்மை சுத்திகரிக்க வேண்டிய அந்த சுத்திகரிப்பை நாம் இழந்திருப்போம். தெய்வ பயத்தை இழந்திருப்போம். ஆனால் சிலுவையின் விசுவாசத்தை அப்படியே புடிச்சுக்கிட்டு இருப்போம். சபைக்கு போறதை செஞ்சுக்கிட்டு இருப்போம். பிரேயர் நடந்துகிட்டு இருக்கும், பைபிள் வாசிக்கிறது இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில முக்கியமானது நடக்காது. இதுதான் நம்ம யோசிக்கணும். நம்ம அடிக்கடி ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் அதை ரொம்ப வலியுறுத்துவோம். நிறைய இன்றைக்கு சபைகள் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், அந்நிய பாஷையில பேசுவதை அதிகமாய் வலியுறுத்துவார்கள். இட் ஸ்பீக்ஸ் அபவுட் கிஃப்ட் கண்ட்ரோலிங் அவர் டங். அது எதை காண்பிக்கிறது? ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். எது ஈஸின்னு நினைக்கிறீங்க? ஸ்பீக்கிங் டங்ஸ் ஈஸியா, கண்ட்ரோலிங் அவர் டங் ஈஸியா? சாத்தான் எப்படி தெரியுமா மனுஷங்களை ஏமாத்தி வச்சிருக்கிறான்? டங்ஸ்ல பேசுறதுனாலதான் உனக்கு அபிஷேகம் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, அவ்வளவுதான், உனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா உங்களுக்கு எதை பற்றி கவலை இல்லைன்னா கண்ட்ரோலிங் டங். யாக்கோபு புத்தகத்தை வாசிங்க. அந்த நாவு ஆயுள் சக்கரத்தை என்ன செய்யுமாமா? கொளுத்தி விடுமாமா. ஆயுள் சக்கரத்தை கொளுத்தக்கூடிய அளவுக்கு மிக டேஞ்சரான ஒண்ணு இது இருக்கு. ஆனால் அவன் எதை பார்க்க வச்சுட்டான்னா வேற ஒன்றை பார்க்க வைக்கிறான். உங்களை அழகா அப்படி திருப்ப வச்சுட்டான். நீங்க டங்ஸ் பேசுறது உங்களை தேவனுக்கு முன்பதாக உகந்தவர்களாய் மாற்றாது. நீங்க அதை போய் அபிஷேகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்றேன், கண்ட்ரோலிங் டங் அது இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் சரீரத்தையே அழகா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம், கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க தான் உண்மையிலே ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றேன், இதுதான் உண்மை. ஆனா இது நிறைய பேருக்கால ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்களுக்கு அது பெருசா தெரியாது. இங்கதான் நம்மளை வழிவிலக செய்யக்கூடியவனா இருக்கிறான். சோ நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓநாய்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு நம்ம லைஃப்ல இப்படி சின்ன சின்ன விஷயங்களை அவன் என்ன பண்ணிட்டே இருப்பான், அப்படியே நம்மளை வழிவிலக செய்து கொண்டே இருப்பான். உங்க லைஃப்ல அதிகமான பிரச்சனைகள் எதால வந்திருக்கு தெரியுங்களா? நீங்க டங்ஸ் பேசுனதுனால அல்ல, டங்ஸை கண்ட்ரோல் பண்ணாதனால. சபையில இவ்வளவு நாளா கத்தி கொண்டு இருந்தீர்களே, உங்க லைஃப்ல வர்ற எல்லா பிரச்சனைக்கும் எது காரணம்? வீட்டுல நீங்க டங் கண்ட்ரோல் பண்ணல, அதை அடக்கல. வேலை செய்கிற இடத்துல அதை கட்டுப்படுத்தவில்லை. எல்லா இடத்திலையும் இஷ்டத்துக்கு பேசுவது, சண்டை போடுவது, கெட்ட வார்த்தையை பயன்படுத்துவது, இன்னும் குடும்பத்திற்குள்ளாக பெரும் பெரும் குழப்பங்களை ஏற்படுத்துவது. எது முக்கியம்? ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்டை அப்படியே ஒண்ணும் இல்லாமல் அவன் செய்து விடுவான். விசுவாசிகளை விளத்தலன்னா ஏதாவது ஒன்றை அந்த இடத்துல அவன் கொண்டு அவங்க மனசை திருப்தி ஆக்கிடணும். இதுதான் உண்மையிலே வழிவிலக செய்யக்கூடிய ஒன்று. ரொம்ப எச்சரிக்கையா நாம் இருப்போம்.